ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நாளைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுத்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல மனிதர்களோட நட்பு வச்சுக்கோ. ஏன்னா நல்லெண்ணங்கள் கொண்ட மனிதர்களோட நீ உறவாடும் போது அதன் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் உனக்கு நல்லதே நடக்கும் அல்லவா? எல்லார்கிட்டையும் போய் உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ சொல்லி புலம்புனாலும் உனக்கு எந்த முடிவும் கிடைக்க போகிறதும் இல்லை, எந்த நல்லதும் நடக்க போகிறதும் இல்லை. அதனால் கஷ்டமோ பிரச்சனையோ தனியாக உட்காந்து அழுது கண்ணை தொடச்சிக்கிட்டு தைரியமாக எந்திரிச்சு அதிலிருந்து மீண்டும் மறந்து வந்துடு. இந்த பிறவியை நீ எடுத்தது நல்லா சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தானே தவிர உன் கவலைகளையும் கண்ணீரையும் குறைகளையும் கொட்டுவதற்காக அல்ல. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக மனம் தளர்ந்து சோர்ந்து போகிறாய்? நம்பிக்கையோடு இரு. எல்லாத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். யானை பலம் கொண்ட இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுப்பேன். உன் வலிகளையும் சுமைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் செவி சாய்க்க வேண்டாம். எல்லாமே என்னால் முடியும், என் வாழ்க்கையை என்னால் உயர்த்தி நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியுன்ற அந்த நம்பிக்கையோட உறுதியாக உனக்கான வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்கக்கூடிய தூரம் வெகு நாட்கள் இல்லை. எல்லாரும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு உண்மையானவர்களாக உனக்கு நல்லதை நினைக்கக்கூடிய உறவுகளா நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. போலியும் பொய்யும் புரட்டும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ பொய்யான மனிதர்களோட கைகோத்து வாழ நினைக்காதே என் செல்லமே. நீ எப்போதும் நேர்வழியில் போய்கிட்டே இரு. இந்த அப்பன் முருகன் ஒரு நாளும் உன்னை தோத்து போக வெற்ற மாட்டேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. என் அருளால் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உன்னை பற்றிய உயர்வான எண்ணங்களை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னை விட வேறு யாருமே உன் திறமைக்கு நிகரானவர்கள் இல்லைங்கிறத நீ நம்பு. உன் திறமைக்கும் உன் முயற்சிக்கும் ஏற்றார் போல கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு நீ உயரதான் போகிற. எத்தனை சவால்கள் வந்தாலும் ஒரு கை பாத்திரலான்ற துணிவோட செயல்படு. இந்த அப்பன் முருகனின் அருள் நிச்சயமாக உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் செல்லமே. எப்போதும் உன்னை நீயே செதுக்கி கொள்ள தயாராகு. தேவையான இடத்துல தப்பை திருத்திக்கிறதும் மாற்றிக்கிறதும் எந்த வித பிரச்சனையும் தராது. அடுத்தவங்க வந்து உன் தப்பை குத்தி காட்டி சொல்வதற்கு முன்பாக உன்னை குறை சொல்கிறதுக்கு முன்பாக நீயே உன் தப்பு என்ன தவறு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டீன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. எது சரி எது தவறுங்கிறத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ ஒருபோதும் காயப்படும்படி பேசிடாதே. அவங்க மனசு கஷ்டப்படும் விதமாக நீ எந்த செயல்களையும் செய்யக்கூடாது. உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் பாரத்தையும் வருத்தத்தையும் அவங்க மேலே இறக்கி வைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களே ஏற்கனவே பல வருஷமாக அதை சுமந்து தான் இப்போ கொஞ்சம் சுமையை இறக்கி வச்சுட்டு மனசை லேசாகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் உன் பெற்றவங்களுக்கு நீ சுமையாகவும் பாரமாகவும் இருக்கக்கூடாது என் செல்லமே. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா பெற்றவங்களையே சுமையாக பாரமாக நினைக்கிறீங்க. அவங்களுக்கு வயசாயிருச்சு, அவங்க ஓடி உழைச்சி கொஞ்சம் இப்போ தான் ஓஞ்சி போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையிலையும் உன் மன வருத்தம் கஷ்டம் மன பாரத்தை எல்லாம் அவங்க மேலே இறக்கி வைக்கணும்னு நினைக்காத. அவங்களுக்கு நீ சுமையாக இருக்கவும் வேண்டாம், அவர்களை நீ சுமையாக நினச்சி தன்னந்தனியாக தவிக்க விட்டுறவும் வேண்டாம். இந்த அப்பன் முருகனை நம்பி உன் கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட சொன்னீனா நான் உன்னையும் நல்லா வாழ வைப்பேன். உன் பெற்றோர்களையும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறதுக்கான வழிகளை உனக்கு காட்டுவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்திடாதே என் செல்லமே. காலம் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும்.
இந்த அப்பன் முருகனின் அருள் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கைய நீ நல்லபடியாக சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன். அழுகிறதுல தப்பே இல்லை. உன் மனசில் இருக்க பாரம் தீர அழுது விடு. எங்கே யார் முன்னால் அழுகிறோங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு செயல்படு. ஏன்னா உன்னை அழிச்சு கட்டணும், ஒழிச்சு கட்டணும். உன்னை ஏமாற்றி பேசுகிறவங்களையும் உன்னை ஏளனமாக பேசுகிறவங்க கண்ணு முன்பாகவும் நீ ஒருபோதும் அழுது உன்னை பலவீனமாக காட்டிக்காதே. எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் கிட்ட வந்து சொல்லி அழு. வாய் விட்டு அழுகு, மனசு விட்டு பேசு. உன் வழிகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்வழிகளை நான் காட்டுவேன் என் செல்லமே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அழகான தருணங்களை நான் கொண்டு வரப்போகிறேன். நான் நடத்த போகிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில் இருக்கும் நல்லதை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ ஆசைப்பட்டது போல இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை நினச்சி நீ உலகஞ்சு உருக்குலைஞ்சு போயிட வேண்டாம். அமைதியும் சகிப்பு தன்மையும் கண்டிப்பாக உன்னை சிறப்பாக வாழ வைக்கும் என் செல்லமே. கோபமோ எரிச்சலோ விரக்தி மனப்பான்மையோ கொள்ளாமல் எதையும் தைரியமாக சமாளிக்க கற்றுக்கோ. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சுலபமாக்கி சுகமாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். அற்புதமான அழகான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். ஏன் பாதுகாப்பு வளையத்தில் நீ பத்திரமாக இருக்கும்போது எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மனசில் எதை நினச்சி கவலைப்பட்டு குழம்பி போயிருந்தாயோ அது எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். நீ உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் வருத்தப்பட வேணாம். எது வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. முதல்ல உன்னையே நீ மரியாதையோட பார்க்க பழகிக்கோ. உன்னை நீ சாதாரணமாக நினைக்காம தாழ்வாக நினைக்காம மரியாதையாக உயர்வாக நினைக்க பழகிக்கோ என் செல்லமே. உன்னை நீ நேசிக்கும் போது உன் உடம்பு மேலே நீ அக்கறை காட்டி உடம்பை பத்திரமா பாதுகாத்து கொள்ளும்போது உன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக மதிக்க கற்றுக்கும் போது இந்த உலகமே உன்னை நடத்தும் விதம் மாறும். உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். மன உறுதியோடு நீ போராடும் போது ஆட்டத்தின் கடைசி நிமிஷத்தில் கூட வெற்றி உன்வசமாக வந்து சேருன்றதை மறந்துட வேண்டாம். கடைசி வரைக்கும் மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் உன் மனசில் வந்து உனக்கு பயத்தையும் கவலையும் கொடுத்தாலும் கூட அதை தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துக்கணும் என் செல்லமே. உயர்ந்த இடத்துல உன்னை உட்கார வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் உயர்வான எண்ணங்களோட சிறப்பாக வாழ தயாராகு. நீ தைரியமாக மன உறுதியோடு இருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நான் உன் கூடவே தான் இருக்கேன். கண்டிப்பாக நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான முயற்சிகளில் வெற்றியை கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்திலும் உன்னால் முழுசாக கவனம் செலுத்த முடியலை. எல்லா பிரச்சனைகளையும் யோசித்து வருத்தப்பட்டு மனசு சோர்ந்து போகிறாய் அல்லவா? இதோ உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்ல முடிவுகளை நான் கொடுக்க போகிறேன். எந்த பிரச்சனைக்கு தீர்வில்லைன்னு கவலைப்பட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உனக்கான சக்தியை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிச்சயமாக உன் நம்பிக்கை ஜெயிக்கும். ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு நீ வாழும்போது சோர்வு அடையாமல் முயற்சி செய்யும்போது அதுக்கேற்ற மிகப்பெரிய நல்ல பலனை வெற்றியாக இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு கொடுப்பேன். உறுதியான தைரியமான மனசு உனக்கு இருந்தா எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காது என் செல்லவே. நான் உன் கூடவே தானே இருக்கேன். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். கடந்த காலத்தை நினச்சி கலக்கமோ எதிர்காலத்தை நினச்சி பயமோ உனக்கு வேண்டாம். இந்த நிகழ்காலத்தில் மனசை வச்சு முயற்சி செய். உனக்கு நடக்க வேண்டிய எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் சிறப்பாக நடத்தி தர்றேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ தடுமாறி கீழே விழுந்து போகும்படியோ
துவண்டு சோர்ந்து போகும்படியும் நான் விட்டுட மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக உன்னை காத்து நிற்பேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து நானே உனக்கு வழிகாட்டி வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும்.